இந்த வருடத்திலும் ஆண்டவர் என்ன காரியத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? என்ன நன்மைக்காய் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? யாக்கோப்போடு கூட ஆண்டவர் பேசின தேவன், ஆண்டவர் யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அதே வார்த்தையை இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கான ஆசீர்வாதங்களை நிறைவேற்றும்படி, நான் உனக்கான நன்மைகளை தரும் வரைக்கும், மகனே மகளே, நான் இந்த 2026வது வருடத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல நிச்சய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்துல இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த 2026வது வருடத்துல ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் எல்லா காரியத்துல உங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். 2025வது வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த புதிய வருடத்துல இந்த 1ஆம் தேதி அவருடைய கிருபையால் உங்களை நிரப்பி, அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்பி வழி நடத்த வாராக. நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாராக. இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். 28:15 வாசிக்கும் போது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு கூட என்னோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருப்பீர்களோ, தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருடத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா இந்த வருடம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். நம்மோடு கூட இருந்து அவர் நம்மளை கைவிடாது இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருடத்திலும் ஆண்டவர் என்ன காரியத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? என்ன நன்மைக்காய் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? யாக்கோப்போடு கூட ஆண்டவர் பேசின தேவன், ஆண்டவர் யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அதே வார்த்தையை இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கான ஆசீர்வாதங்களை நிறைவேற்றும்படி, நான் உனக்கான நன்மைகளை தரும் வரைக்கும், மகனே மகளே, நான் இந்த 2026வது வருடத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 2026வது வருடத்துல மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். என்னோடு கூட ஏசாயா 46வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் கடைசி நாள் வரை, உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருவார் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஒருவேளை காத்திருக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை, நான் ஊழியர்கள் மூலமாய் உன்னோடு பேசினதை, நான் உன்னோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஆசீர்வாதத்தை நான் உனக்கு செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோப்போடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். இதே வார்த்தையை யாக்கோப்பு சொல்லுகிறார். ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று 32வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு
பரிவாரங்கள் உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவன் அவரோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளில் அவரை கைவிடாதிருந்தபடியால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் வெறும் கையாய் வந்தேன், கோலும் கையுமாய் வந்தேன், ஆனால் எனக்கு 2 பரிவாரங்கள் தக்கதாக எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க, நீர் இதை எனக்கு செய்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த 2026வது வருடத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். சந்தோஷத்தோடு கூட இந்த வருடத்தை, இந்த புதிய வருடத்தை ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பியுங்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை மீன் போகாது. வசனத்துல நம்ம ஏசாயால பார்த்தது போல உங்கள் முடி வயது வரை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். போகட்டும். யாக்கோப்புக்கு என்ன காரியத்தை தேவன் செய்தார் என்று அதே 28வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இங்க வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இதே வாக்குத்தத்தத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த 2026வது வருடத்தை எப்படி ஆரம்பிப்பேன் என்று சோர்ந்து போயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி 28வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவன் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததா என்ன ஆசீர்வாதத்தை தேவன் செய்வார் என்று பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து என்று யாக்கோப்பை பார்த்து சொல்ல தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த 2026வது வருடத்துல மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அது மாத்திரமல்ல உன்னை காக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி 3வது நம்ம பார்க்கும் போது அதே அதிகாரத்தில் அதே வசனத்துல சொல்லுகிறது, உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த 2026வது வருடத்துல மீண்டும் சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை கொடுத்து உங்களை திரும்பவும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராய், கட்டுகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், நன்மையால் நிரப்புகிறவராய் இருக்கிறார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவன் நிச்சயமாய் அப்படி செய்வாராக. 4வது ஆண்டவர் சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிக்கும் போது 28வது அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, பூமியை உன் சந்ததிக்கு தருவேன் என்று, உனக்கு முன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கான நன்மைகளை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உங்களோடு கூட பேசுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த 2026வது வருடத்தை நீங்க சந்தோஷத்தோடு கூட ஆரம்பியுங்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை காப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொல்லுகிறார் வாக்குத்தத்தமாய், நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து, உங்களை தப்புவித்து, ஆசீர்வதித்து, உயர்த்தி, உங்களை கைவிடாது இருக்கிற தேவனாய் இருப்பார். எப்பொழுது? கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாது இருக்கிற தேவனாய் இருப்பார். ஒரு விஷயாய் ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல இந்த 2026வது வருடத்துல இந்த புதிய மாதத்துல 1ஆம் தேதியில உம்முடைய சமூகத்துல நின்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுதும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி யாக்கோபோடு கூட பேசின தேவன் இந்த நாளில அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்ததற்காய் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியில ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், என்னை கைவிடாதிருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல 2025வது வருடத்துல தடைப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளும் இந்த புதிய வருடத்துல, புதிய மாதத்துல ஆண்டவரே துவங்கப்படுவதாக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபியுங்க நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், தயவுகள், ஆண்டவரே சுகங்கள் உண்டாகட்டும் நாங்க செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபியுங்க நாங்க செபிக்கிறோம்.
அப்படிப்பட்ட நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. இந்த புதிய வருடத்துல புதிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. தடைப்பட்ட ஒவ்வொரு நன்மைகள் இயேசுவின் நாமத்துல உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறபடியால உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நீர் அப்படி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து ஒவ்வொருவரையும் கனப்படுத்துங்க, உயர்த்துங்க. உடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், உங்கள் யாவருக்கும் நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நிச்சயமாய் கைவிடாதிருப்பாராக. ஆமென்.